ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கடன் வாங்கியவர்களை மிரட்டி வசூல் செய்யும் நிதி நிறுவனங்களை கட்டுப்படுத்த கொண்டுவரப்பட்ட புதிய சட்டத்தின் கீழ் தமிழகத்தின் முதல் வழக்கு விழுப்புரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக வாகனத்தை பறிமுதல் செய்ய முயன்ற மேலாளர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தமிழக அரசு சென்ற ஆண்டு கொண்டு வந்த தமிழ்நாடு கந்துவட்டி மற்றும் கட்டாய வசூல் தடுப்புச் சட்டம் 2025 கடந்த ஜூன் மாதம் முதல் அமலில் உள்ளது. இச்சட்டத்தின் கீழ் முதல் வழக்கு பதியப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூரைச் சேர்ந்த நபர் ஒருவர் தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்று JCB வாகனம் வாங்கியுள்ளார். கடந்த 2.5 ஆண்டுகளாக தவணை செலுத்தாத நிலையில் கடன் மீட்பு முகமை மேலாளர் மற்றும் ஊழியர்கள் அத்துமீறி அவரது வீட்டிற்கு சென்றுள்ளனர். சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் வாகனத்தை கட்டாயமாக பறிமுதல் செய்ய முயன்றதோடு அவர்கள் மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனால் மனம் உடைந்த அந்த நபர் தன் மீது பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்தார். இப்போது அவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து புதிய சட்டத்தின் பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கடன் மீட்பு முகமை மேலாளர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கடன் வழங்கிய நிறுவனங்கள் சட்டப்பூர்வமான வழிகளில் மட்டுமே நிலுவைத் தொகையை திரும்ப பெற வேண்டும் என்றும் அதை அத்துமீறலில் ஈடுபடும் ஊழியர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது இச்சட்டத்தின் கீழ் ஜாமீனில் வெளிவர முடியாத கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது.